1994 கேரளாவில் கோட்டயம்ங்கிற மாவட்டத்தில் கஞ்சிக்குழிங்கிற இடத்துல வந்து இந்த மரம் வந்து 1994 வந்து விழுந்திருக்கு. இந்த 94 விழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மரத்தை எடுத்து பார்த்திருக்காங்க, ஆண்டு வளையத்தை செக் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கு இந்த மரம். என்ன மாதிரியான வரலாறு கொண்டிருக்குன்னா, இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆண்டு வளையம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மரம் வந்து இந்த காட்டுல உருவானது பாத்தீங்கன்னா 1542 அக்பர் பிறந்த வருடம். இப்போ இந்த மரம் பாத்தீங்கன்னா 1542 இந்த சைஸ்ல வளர்ந்திருக்கு. அடுத்த 50 வருஷத்துல வந்து இந்த சைஸ் 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பல வரலாறு இந்த மரம் பார்த்திருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுல இருந்து, சைனா வார்ல இருந்து, இந்தியா சுதந்திரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கு. இந்த மரம் வந்து இன்னொரு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா 1995 ஒரு கியூபிக் மீட்டர் 70,500 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஒரு தேக்கு மரம் 70,500 ரூபாய்க்கு கேரளாவில் வந்து இன்ன வரையும் 1995 இருந்து 2022 வரையும் வித்ததா சரித்திரமே இல்லை. இந்த சாதனை இன்ன வரையுமே முறியடிக்க முடியல. ஏன்னா அது வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு கிட்டத்தட்ட 475 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் அது. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை பண்ணிருக்கு. இது பக்கத்துல இருந்து நம்ம பாக்குறதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம் கலந்து நமக்கு ஒரு பயமும் உருவாகுது. இதுல வந்து ஃபுல் வரலாறுமே கொடுத்திருக்காங்க. காந்தி பிறந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இவ்வளவு உலகத்துல நடந்த அவ்வளவு மாற்றங்களையும் இந்த மரம் வந்து சந்திச்சிருக்கு. 1994 விழுந்திருக்கு இந்த மரம்.